வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ஆலு பரோட்டா. அதாவது நம்மகிட்ட இருக்க அந்த உருளைக்கிழங்கு வச்சு அந்த சப்பாத்தி மாவில் ஸ்டஃப் பண்ணி கரெக்டாக எப்படி பண்ணுறது. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்பட்டா டேஸ்ட், அதாவது கொஞ்சம் அந்த காரம் அந்த மசாலா போட்டு அந்த டேஸ்ட் எல்லாம் சேர்த்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வெங்காய தக்காளி நல்லா வதக்கிட்டு முந்திரி பருப்பு போட்டு அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தி எந்த அளவுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வரணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தலாமா? ஆலு பரோட்டாக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, உருளைக்கிழங்கு 4 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், சீரகம் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. இதுங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆலு பரோட்டாக்கு மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வீட்டில் எப்படி சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணிடணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலாக வீட்டில் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஏனோ தானோ மிக்ஸ் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி பண்ணாதீங்க. கெட்டியாக மிக்ஸ் பண்ணால் தான் சாஃப்டாக வரும். இதுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், தண்ணி ஊற்றி டைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம். அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அந்த டைமில் அந்த மாவு ஊறின பிறகு சாஃப்ட் ஆகும். ஸோ அதனால் எடுத்த உடனே நீங்கள் மாவு டைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சா தான் கரெக்டான பக்கம் வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரெடியான பிறகு திருப்பி அந்த மாவு 2-3 வாட்டி நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படி பண்ணுறேன்னா, அந்த மாவு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் ரவுண்டாக பிடிச்சி தேய்ச்சி யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ ரெடியான இந்த சப்பாத்தி மாவு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பேடாக கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டோவை நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணுற டோ உங்களுக்கு நிறைய வடி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. அதாவது இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பெரிய விரல் வச்சு கீழ் பகுதியில் அமுக்கும் போதோ, அதுக்கப்புறம் அந்த பெரிய விரலும் சின்ன விரலும் இன்னொரு கையிலேருந்து ப்ரெஸ் பண்ணும்போது ரவுண்டாக வரும். நீங்கள் வீட்டில் 2-3 வாட்டி பழகிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் புரியும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குமா இந்த பேடா எல்லாத்தையும்? இதுக்கு பிறகு இதில் ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி போட்டோம்னா அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நீங்கள் மாவு தேய்க்கும் போது என்னன்னா அந்த வெங்காயம் வெளியே வரும், அப்போ கரெக்டாக பேக் பண்ண முடியாது. அதனால தான் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போடணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவும் பொடிசாக கட் பண்ணி போடுங்க. அதே டைமில் கொத்தமல்லி தாராளமாக போடலாம். நல்ல ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுன்னா வாசனையாக இருக்கும். இப்போது சீரகம் போட்டிருக்கேன். இந்த இடத்துல பவுடர் சீரகமும் போடலாம், அதே டைமில் முழு சீரகமும் போடலாம். ஆனால் கம்பல்சரி சீரகம் போட்டுடணும். இப்போ சில்லி பவுடர் போட்டிருக்கோம், தனியா பவுடர். இதில் சில்லி பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்போம், தனியா பவுடர் கம்மியாக போட்டிருப்பேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்திலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம், ரேண்டமாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காரம், உப்பு, வெங்காயம் எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டஃபிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த ஸ்டஃபிங் வந்து சும்மா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கல்கத்தா பண்ணிங்கன்னா ரைஸோட தொட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் கல்கத்தா போகும்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சா? ரெடியான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எப்படி கரெக்டாக பேக் பண்ண போகிறோம், அதாவது அந்த ஸ்டஃபிங் கரெக்டாக வச்சு எப்படி பேக் பண்ணுறது சொல்கிறேன். இப்போது டோ எடுத்துக்கோங்க. அதே டைமில் கொஞ்சம் மாவு போடுங்க. போட்ட பிறகு நீங்கள் ரவுண்டாக திக்காக தேய்ச்சிடணும்.
தேய்ச்ச பிறகு அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நீங்கள் வீட்டில் எப்படி துணி மடிப்பீங்க அந்த மாதிரி கரெக்டாக மடிச்சிடணும். அதாவது சாரீ மடிப்பீங்கள்ல அதே மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு பின்பகுதி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ரவுண்டாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் வந்துடும். இந்த மாதிரி கரெக்டாக வரும். இப்போ இன்னொரு பீஸ் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி கேட்டேன்னா கையிலேயே எப்படி ப்ரெஸ் பண்ணி பண்ணுறது. ஃபஸ்ட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக தேய்ச்சிடுங்க. அதுக்கு பிறகு நம்மளோட பெரிய விரல் இருக்குல்ல, பெரிய விரல் மேல் பகுதியிலும் சின்ன விரல் கீழ்ப்பகுதியிலும், அதாவது மீதி உள்ள 4 சின்ன விரலும் கீழ்ப்பகுதியில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா நடுப்பகுதி திக்காக இருக்கும், சைடெல்லாம் தின்னாயிடும். அதுக்கு பிறகு இந்த ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் பண்ணலாம். இது நார்மலாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. வீட்டில் பழகம் இல்லாதவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 விதமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். எது ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்க அந்த பேடா அதை 4 விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். முன்பகுதியும் பின்பகுதியும் 2 சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி வரும்போது கரெக்டாக அந்த ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் சப்பாத்தி கட்டி வச்சு தேய்க்கலாம். ஆனால் சில பேர் சப்பாத்தி கட்டி வச்சு தேய்க்கும் போது என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு சைடு ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதனால் கரெக்டாக 4 விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே அந்த சப்பாத்தி கட்டி வச்சு தேய்ச்சின்னா அழகாக ஸ்டஃபிங் எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ எப்படி பேக் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும், அதே டைமில் எப்படி ரோல் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். இப்போ ஈஸியாக அடிச்சல பார்க்குறதுக்கு இப்போ நான் இன்னொரு பரோட்டாவை காமிக்கிறேன். அதை எப்படி கரெக்டாக ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்போ புரியும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு வீட்டில் குக் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 4 விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். முன்பகுதி பின்பகுதி 2 சைடும் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போது அந்த ஸ்டஃபிங் எல்லாமே கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கா. அதுக்கு பிறகு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம ரோல் பண்ணுறோம். அழுத்தி ரோல் பண்ணோன்னா மெதுவாக ரோல் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு ஆலு பரோட்டா பண்ணுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்டஃபிங் நிறைய இருக்கணும். சில பேர் ஆலு பரோட்டா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே 2 உருளைக்கிழங்கு இருக்குமோ தவிர அந்த ஆலு பரோட்டாவில் உருளைக்கிழங்கே இருக்காது. ஸோ அதனால் இந்தளவுக்கு கரெக்டாக ஸ்டஃபிங் பண்ணிட்டு தோசைக்கல்லை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். தோசைக்கல் சூடாக இருக்குது, எடுத்த உடனே ஆயில் பண்ணோன்னா நீங்கள் கல்லை போட்டு கொஞ்சம் லைட்டாக வெந்து ஒரு டைமில் 2 சைடில் ஆயில் போட்டு கரெக்டாக குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி. ஸோ இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கேன்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 2 பாக்கெட், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 4 நம்பர், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 40லேருந்து 50 கிராம், குக்கிங் க்ரீம் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி அதாவது வெந்தய இலை பவுடர் 1 டீஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் டு டேஸ்ட், ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தாளிப்பு போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி அதுக்கு பிறகு அரைச்சி ரெடி பண்ணுற முந்திரி பருப்புலாம் போட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் சூடான பிறகு சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் தாளிப்பை போட்ட பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் போடுறோம். வெங்காயம் கட் பண்ணும்போது பெருசாக கட் பண்ணக்கூடாது, பொடிசாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர் சொல்லியிருக்கேன். சில பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி போடலாம், ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. இந்த பச்சை மிளகாய் போட்டாச்சு. இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இந்த வெங்காயம் கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது 7 மடங்கு பூண்டு இருக்கணும், 3 மடங்கு இஞ்சி இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன் கேட்டிங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அந்த கார்லிக் இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான்
பூண்டு அதிகமாக போட்டிருப்பேன், இஞ்சி கம்மியாக போட்டிருப்போம். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கு பிறகு தான் இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர். நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணாதீங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்க. எதுக்காக பர்டிகுலராக காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், அதே டைமில் காரம் அதிகமாக இருக்காது காஷ்மீரி சில்லி பவுடரில். இதே ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நான் சொன்ன குவான்டிட்டிக்கு ரொம்ப காரம் அதிகமாகிடும். அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வரணும் இந்த கிரேவி. இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த பன்னீர் குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பன்னீர் கட் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணியில் போடணும். நீங்கள் டேரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது, புளிப்பு தன்மை வந்துடும். அதுக்கு பிறகு கட் பண்ண பன்னீரை நீங்கள் ஒரு சின்ன பீஸ் எடுத்து பாருங்கள். சின்னதாக புளி இருந்ததுன்னா கண்டிப்பாக புளிப்பு தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் கிரேவியில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் பன்னீர் கட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் சைடில் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கணும். அதாவது புளியாக இல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் புளிப்பு தன்மை இருக்கா இல்லையான்னு. இதுக்கு பிறகு என்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு 40லேருந்து 50 கிராம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்ன குவாலிட்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிரேவியோட டெக்ஸ்சர் திக்காக கொடுக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சணும். குறை அரைக்கூடாது, அதே டைமில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சிருங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா திக்காக ரெடியாக இருக்கா, இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் போட போகிறோம். அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கிரேவி நல்லா வேக வைக்கணும். இந்த கிரேவி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம பன்னீர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கிரேவி நல்லா வேகாமல் நீங்கள் பன்னீர் போட்டிங்கன்னா அந்த பன்னீர் வேகும் போது என்ன ஆகிட்டு நம்மளுக்கு ஒன்று உடைய ஆரம்பிக்கும். அதே டைமில் அந்த பன்னீர் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த கிரேவி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு தான் யூஸ் பண்ண சொல்கிறேன். நார்மலாக ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்யூ நட்டை ஏற்கனவே குக் பண்ண அந்த கிரேவி தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் அப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் பச்சையாக அரைச்ச அந்த முந்திரி பேஸ்ட்டை போட்டு குக் பண்ண சொல்கிறேன். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலையை கொஞ்சம் வறுத்து பவுடர் பண்ண போகிறோம். எதுக்காக வறுக்கணும்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இதே மிக்சியில் அரைச்சா ஈஸியாக அரைச்சலாம்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் மிக்சியில் அரைக்கும் போது பாதி பவுடர் காணாமல் போய்டும் காற்றுலேயே. அதுக்காக தான் இந்த மாதிரி பேன்லேயே வறுத்துட்டு கையிலே பவுடர் பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா இந்த கிரேவி ரெடி ஆச்சு செக் பண்ணுறோம். இந்த முந்திரி பருப்பு போட்ட பிறகு ரொம்ப டைம் எடுக்கும் அந்த கிரேவி திக் ஆகிறதுக்கு. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த கிரேவி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு தான் பன்னீர் போடணும். இப்போ மேலே அந்த புள்ளியாக அந்த ஆயில் மேலே வந்தது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கணும் உங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது. அதே டைமில் இந்த கிரேவியோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திக்காக வந்திருக்கு. இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். பன்னீர் போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் மட்டுமே போதும். ஏங்கிட்டுன்னு பன்னீர் அப்படியே நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதனால தான் ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் உடைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்தூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலையை போட்டு இதில் போட்டிருக்கோம். பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க.
பட்டர் வந்து நான் சொன்ன குவான்டிட்டி அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், அந்த கிரேவி அந்த கஸ்தூரி மெத்தி போட்ட பிறகு கலர் டெக்ஸ்சர் மாறி இருக்கும். க்ரீனிஷ் கலர் அங்கங்கே தெரியும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீட்டில் வந்துக்கணும். இந்த இடத்துல ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் ஃப்ரெஷ் க்ரீமை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணணும். க்ரீமை போட்ட பிறகு சமைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டெக்ஸ்சர் மாறிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த க்ரீம் போடுற டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.